தமிழரம் தொலைக்காட்சியின் இன்றைய தலைப்புச் செய்திகள். தற்போதைய வெப்பநிலை அதிகரிப்பு தொடர்பில் யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் மக்களுக்கு அறிவுரை. பங்கரோத் நாட்டிலும் கூட ஊழல் திருட்டு அதிகரிப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச குற்றச்சாட்டு. யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் சந்தேகத்திற்கிடமாக பெண்ணொருவர் உயிரிழந்தமை தொடர்பில் அவரது மகன் கைது. தொடரும் பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்களின் பணி புறக்கணிப்பு. பிரித்தானிய அரசாங்கத்தின் உயர்மட்ட குழுவிற்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பு. கனடாவில் மாணவர்கள் மத்தியில் அதிகரிக்கும் சட்டவிரோத சூதாட்டம். தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பநிலை காரணமாக உடலின் வெப்பநிலை அதிகரித்து ஹீட் ஸ்ட்ரோக் ஏற்படக்கூடிய வாய்ப்புள்ளதாக யாழ் போதனா வைத்தியசாலையின் பொது வைத்திய நிபுணர் வைத்தியர் ரே பேரானந்த ராஜா தெரிவித்துள்ளார். தற்பொழுது அதிகரித்துள்ள வெப்பம் தொடர்பில் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நேற்றைய தினம் யாழ் போதனா வைத்தியசாலையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறுகையில், இப்பொழுது வெப்பநிலையின் அளவு அதிகரிக்கிறது, அதை விட ஈரப்பதன் ஹியூமிடிட்டியும் அதிகரித்து காணப்படுகிறது. இதனால் பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்நோக்க வேண்டி இருக்கிறது. அதாவது ஹீட் ரிலேட்டட் ப்ராப்ளம் என்று சொல்லுவோம். ஹீட்டால் ரேஷஸ், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், வேர்க்குருப்பரு, இதை விட வேறு ரேஷஸ் வரலாம். அடுத்ததாக ஹீட் கிராம்ஸ் என்று சொல்லுவோம், அதாவது தசை பிடிப்பு அல்லது தசையில் நோ ஏற்படும். இது இந்த ஹீட்டால் வியர்வை வந்து உப்புக்களின் அளவு இரத்தத்தில் குறையும் பொழுது இந்த தசைப்பிடிப்புகள் ஏற்படுகிறது. அதை விட ஹீட் எக்ஸ்கோஷன் என்று சொல்லுவோம். இந்த சிவியர் ஸ்வெட்டிங், அதாவது வியர்வை அதிக அளவு ஏற்படுவதால் உடம்பில் நீரின் அளவு குறைகிறது. நீரின் அளவு குறைவதால் மயக்கம், தலை சுற்று போன்ற பல பிரச்சனைகள் உருவாகின்றன. இதைவிட முக்கியமான பிரச்சனை ஹீட் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம். ஸ்ட்ரோக் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாரிசவாதம் என்று, அது ப்ரெஷரால் வந்து மூளையில் இரத்த கசிவு ஏற்படுவதாலேயோ, மூளையின் இரத்த குழாய்கள் அடைபடுவதனால் மூளையின் சில பகுதிகள் பழுதடைவதாலேயோ ஏற்படுகிறது. அதேபோல் இந்த உடல் வெப்பநிலை அதிகரிக்கின்ற பொழுது, அதாவது உடல் வெப்பநிலை 40.5 சென்டிகிரேட்டுக்கு அதிகமாகவும் அல்லது 105 ஃபahrenheit அதிகமாகும் போது மூளையின் செயற்பாடுகள் பாதிக்கப்படும். மூளையில் ஒரு ஆக்சிடென்ட், அதை நாங்கள் ஸ்ட்ரோக் என்று சொல்லுவோம். அவர்கள் தங்கள் அறிவை இழக்கின்றார்கள், மயங்கி விழுகிறார்கள், அறிவு அற்றுப் போகிறார்கள். அதைவிட பல செயற்பாடுகள் நடைபெறுகின்றன. இதன் போது அவர்களுடைய பல்ஸ் ரேட், ஹார்ட் ரேட் கூடுகிறது, ப்ரெஷர் குறைவடைகின்றது. இதால் மற்ற உடம்புகளுக்கு போகின்ற இரத்த ஓட்டத்தின் அளவு குறைவு அடைவதால் சிறுநீரகத்தில் பாதிப்பு ஏற்படலாம், ஈரலில் பாதிப்பு ஏற்படலாம், இருதயத்தில் பாதிப்பு ஏற்படலாம். பலவிதமான எரித்மியாஸ், அதாவது இதய துடிப்பு வீதத்தில் மாற்றங்கள் ஏற்படலாம். அதைவிட சுவாசத்திலே செயற்பாடுகள் மாற்றம் ஏற்படலாம். சுவாசத்தின் வேகம் அதிகரிக்கும், அது ஆக்சிஜனேஷன் குறைவடையும், ARDS என்று சொல்லுவோம், அல்லது நான் கார்டியோஜெனிக் எடிமா என்று சொல்லுவோம். இதனால் அவர்களுக்கு செயற்கை சுவாசம் அளிக்க வேண்டிய செயற்பாடுகள் தேவைப்படுகின்றது. இதைவிட இரத்தத்தில் குருதி சிறுதட்டுக்களின் அளவு குறைவடையும். வணக்கம், நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம், மாக்கமன் ஸ்டீல். இவ்வாண்டு அக்ஷய திதியை முன்னிட்டு எமது ஸ்தாபனத்திலே கொள்வன செய்யும் வாடிக்கையாளர் அனைவருக்கும் தங்கம், வைர, வைரூரிய பரிசுக்களை நாங்கள் வழங்க இருக்கின்றோம். இம்மாதம் 1ஆம் தேதி தொடக்கம், அதாவது 1/5/2024 15/5/2024 வரைக்கும் மிக சிறப்பு விலையில் பெற்றுக்கொள்ள ஒரு அரிய சந்தர்ப்பத்தை நியூ ரங்கநாத் தங்கச் சுரங்கம் உங்களுக்கு அளிக்கின்றது. உங்கள் பிள்ளைகளின் அனைத்து விதமான தங்க நகை தேவைகளையும் பூர்த்தி செய்ய ஒரு அரிய சந்தர்ப்பத்தை உங்களுக்கு தருகின்றது. வாருங்கள், வெற்றி பெறுங்கள். நன்றி, வணக்கம்.
பங்குரோத்து நாட்டிலும் கூட ஊழல் திருட்டு அதிகரித்துள்ளது. விசா மோசடி மற்றும் தேசிய வளங்களை கொள்ளையடிக்கும் ஒரு மோசமான நடவடிக்கையாக மாறியுள்ளது. விசா நடைமுறையை மாற்றி அமைத்ததில் விலைமனு முறை, போட்டி முறை உருவாக்கப்பட்டதா என்பதில் பிரச்சினை எழுகிறது. பங்குரோத்தான நாட்டில் கூட இன்னமும் பாடம் கற்றுக்கொள்ளவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் தெல்லிப்பளையில் உயிரிழந்த குடும்ப பெண்ணை கொலை செய்திருக்கலாம் என சந்தேகிக்கப்படும் மகன் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உள்ள வீடொன்றில் இருந்து நேற்று முன்தினம் பெண்ணொருவரின் சடலம் மீட்கப்பட்டது. சந்தேக நபரான மகன் தாயாரின் சடலம் மீட்கப்பட்ட பின்னர் தலைமறைவான நிலையில் இன்றைய தினம் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். இவரிடம் விசாரணைகள் இடம்பெறுவதோடு போதைப்பொருள் பாவனை தொடர்பான பரிசோதனை அவர் உட்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அது கொலையா தற்கொலையா என ஆராயப்பட்ட நிலையில் காவல்துறை ஊடக பேச்சாளர் பிரதி காவல்துறை மா அதிபர் நிகால் தல்துவ சந்தேகத்திற்கிடமான முறையில் உயிரிழந்த பெண்ணின் 16 வயதுடைய மகன் மீது சந்தேகம் வெளியிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாட்டிலுள்ள பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சினைகளை முன்வைத்து ஆரம்பித்துள்ள தொடர் பணி புறக்கணிப்பு இன்றும் தொடரவுள்ளது. பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் கீழ் இயங்கும் 17 பல்கலைக்கழகங்கள் மற்றும் 17 உயர்கல்வி நிறுவனங்களின் செயற்பாடுகள் கல்விசாரா ஊழியர்களின் வேலை நிறுத்தத்தால் சீர்குலைந்துள்ளன. இதனால் இலங்கை பல்கலைக்கழகத்தில் உள்ளக மற்றும் வெளிவாரி கல்வி கற்கும் சுமார் 2 லட்சம் மாணவர்கள் கடும் நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்துடன் கற்றல் செயற்பாடுகளும் பரீட்சைகளும் பிற்போடப்பட்டுள்ளதாகவும் சுட்டிக்காட்டப்படுகின்றது. ஸ்ரீலங்கா கல்வி அமைச்சரவையில் முன்மொழிவுகளை சமர்ப்பித்ததன் பின்னர் பரிந்துரைகளை வழங்குவதற்கு அமைச்சரவை உபகுழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவின் உப தலைவர் பேராசிரியர் சந்தன உடவத்த தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இதேவேளை பல கோரிக்கைகளை முன்வைத்து ஆரம்பிக்கப்பட்டுள்ள தொழிற்சங்க நடவடிக்கை இன்றும் முன்னெடுக்கப்படவுள்ளதாக அகில இலங்கை சுதந்திர கிராம உத்தியோகஸ்தர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. பிரித்தானிய வெளிவிவகார பொதுநலவாய மற்றும் அபிவிருத்தி அலுவலகத்தின் இந்து பசிபிக் பிராந்திய பணிப்பாளர் ஃபென் மேலருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையிலான விசேட சந்திப்பொன்று இன்று கொழும்பில் இடம்பெற்றது. கனடாவின் ஒன்ராரியோ மாகாணத்தில் மாணவர்கள் மத்தியில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இளைஞர்களை இலக்கு வைத்து இணைய வழியில் சட்டவிரோத சூதாட்ட நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. ஒன்ராரியோ போலீசார் இந்த விடயம் தொடர்பிலான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். ஒன்ராரியோவின் ஒரில்லா நகரில் மாணவர்கள் அச்சுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இணைய வழியில் சூதாட்டத்தில் ஈடுபட்டு பணம் செலுத்த தவறிய மாணவர்கள் அச்சுறுத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. டொபெஸ்ட் என்ற இணையதளத்தின் வழியாக இந்த மோசடிகள் இடம்பெற்று வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன.